வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஊரில் ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். ஒரு சிகை அலங்காரம் செய்யும் கடையை தேடி அவர் போய்கிட்டு இருக்கிறார். அவர் போகிற வழியில் எதிர்பக்கமாக ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் இந்த இறைநேசரை பார்த்தார். தன் கையில் இருந்த ஒரு பையை இவர்கிட்ட அன்பளிப்பாக கொடுத்தாராம். ஐயா, தயவு பண்ணி இதை என்னுடைய அன்பளிப்பாக ஏற்றுக்கணும், இதில் தங்க காசுகளும் பணமும் உண்டு அப்படின்னு சொன்னாராம். இறைநேசர் அதை வாங்கிக்கிட்டார். போனார், முடிதிருத்தும் கடைக்குள்ளே நுழைஞ்சார். அங்கே இருந்த நண்பர் பக்கத்தில் இதை கொண்டுகிட்டு போய் வச்சார். ஐயா, இதை தங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னாராம். அப்புறம் இவர் இருக்கையில் அமர்ந்தார். இந்த இறைநேசருக்கு அவர் சிகை அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ அந்த கடைக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்டுது. யாரோ ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். நான் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறேன், பணம் இல்லாமல் சிரமப்படுறேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தை அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். முடிதிருத்தம் செய்கிற ஒரு காதில் இது விழுந்தது. உடனே அவர் சைகை காட்டி அந்த ஆளை வரவழைச்சார். அந்த பையை காட்டி அதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறது மாதிரி சைகை காட்டினார். அவர் வந்தார், அந்த பையை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இவ்வளவையும் அந்த இறைநேசர் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஐயா, அந்த பைக்குள்ளே நிறைய பணமும் தங்க காசுகளும் இருக்கிறதாக என்கிட்ட கொடுத்தவர் சொன்னார். ஆனால் நீங்கள் அதை பிரித்து கூட பார்க்காம இவரை எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னாராம். இதுக்கு அந்த முடிதிருத்துறவர் சொன்னாராம். ஐயா, நீங்கள் இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சதை பார்த்த உடனே உங்களுக்கு முடிதிருத்தம் செய்கிறதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அதனால் அந்த பைக்குள்ளே விலை மதிக்க முடியாத மாணிக்கம் இருந்தாலும் சரி, எனக்கு ஆசை ஏற்படாது. உங்களுக்கு ஆசை இல்லாத காரணத்தினால நீங்கள் அந்த பையை பிரித்து பார்க்கல. அதே மாதிரி எனக்கும் ஆசை இல்லாத காரணத்தினால நான் அதை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கல. அந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. அதாவது இறைவனின் நாட்டம் போல் அந்த பை யாருக்கு தேவைப்பட்டதோ அவர்கிட்ட அது போய் சேர்ந்துட்டுதோ, அவ்வளவுதான் அப்படின்னாராம். இது ஒரு நண்பர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை. யாருக்கு எது தேவையோ அது அவர்கிட்ட போய் சேர்றது தான் முறை. ஆனால் சராசரி மனிதர்கள் எப்படி தெரியுமா? நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. நம்ம ஆள் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தார் குதிரை வாங்கிறதுக்காக. எதிரில் வந்த ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு கழுதையை அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிட்டாராம். இது அவருக்கு தேவையில்லை. அதனால் இவருடைய நண்பர் ஒருத்தர், இதை பாருப்பா, உனக்கு தேவை குதிரை, இது கழுதை, அதனால் இதை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துறேன் அப்படின்னாராம். இதுக்கு அவர், அப்படிலாம் அவசரப்பட்டு கொடுத்துடக்கூடாது, கொஞ்ச காலம் இதை வச்சிருந்து பார்க்கலாம், ஒரு கால் இந்த கழுதையே குதிரை ஆனாலும் ஆகிடும், அப்படி ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்குறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னாராம். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.